இருக்கிறது. இதோ ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள் வரப்போகிறது. ஹேப்பி நியூ இயர், ஆங்கில வருட பிறப்பு என்று. இதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இதுபோன்று எத்தனையோ கொண்டாட்டங்கள், இதுபோன்று எத்தனையோ கலாச்சாரங்கள். இந்த ஹேப்பி நியூ இயர் என்ற இது ஒன்று மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ கலாச்சாரங்கள், எத்தனையோ கொண்டாட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி விட்டு மோசமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இன்றைக்கு முஃமின்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இந்த நாட்களை நாம் சந்தோஷமாக கழிக்க முடியும்? ஏதோ வருடம் முடிந்து விட்டது, அடுத்த வருடம் ஆரம்பிக்கிறது. அது எப்படி இனிப்பு வழங்கியும் தேவையில்லாத கொண்டாட்டங்களோடும் அந்த நாளை துவங்கினால் மற்ற இதர நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் என்பது முஸ்லிம்களுக்கு கற்றுத்தரவில்லை. வேண்டுமானால் ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுது, ஒரு புதிய வருடம் பிறக்கின்ற பொழுது, அதில் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது வேண்டுமானால் கவலைப்படலாம். ஏன்? நம்முடைய ஆயுளிலே ஒரு வயது குறைந்து விட்டது. 60 வயது என்றால் அல்லது 70 வயது என்றால் காலம் முடிந்து விட்டது. இனி நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன அமல் செய்வேன்? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக நான் வாழ்வேனா என்று ஆயுளில் ஒரு வயது குறைந்து விட்டது என்று கவலை வேண்டுமானால் படலாமே தவிர அந்த நாளில் எப்படி சந்தோஷப்படுவது, எப்படி அதை கொண்டாட்டமாக எடுத்துக்கொள்வது? இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் இந்த கொண்டாட்டத்திற்கு அனுமதி இல்லை. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு ஆணித்தரமாக சொல்லிவிட்டது.